பீகார் மக்கள் நிதிஷ்குமார் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காமிக்குது, நம்பர் ஒன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சில குறைகள் இருந்தா கூட என்டிஏவோட தலைவரா இருக்கிற மோடி இருக்காரு அப்படிங்கறதும் அவங்க மக்களுக்கு முக்கியமா இருக்குதுன்னு தோணுது எனக்கு. ஸோ நிதிஷ் பிளஸ் மோடி இந்த ஃபார்முலா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இவங்களுக்குள்ள குறைய அவங்களும், அவங்களுக்குள்ள குறைய இவரும் நிவர்த்தி பண்றாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. கூட்டணியில 2 பேர்ல யாருக்கு ரொம்ப மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிதிஷ்கா இல்லாட்டி மோடிக்கா? அதாவது நீங்க நிதிஷ் தான் பீகாரோட முதலமைச்சர், 20 வருஷமா கிட்டத்தட்ட முதலமைச்சரா இருக்கிறாரு. அவருக்கு தான் அதுல முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா அவரோட ஆட்சியில ஏதோ மக்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இன்னும் சால்வ் ஆகலைன்னா கூட ஏதோ அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கு, ஒரு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. பீகார்னா ஒரு லாலெஸ்னஸ்ங்கிற ப்ராப்ளம் இருந்தது, அதை நிதிஷ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்காரு தோணுது. நிதிஷ்குமார் ஆட்சியில மக்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்களுக்கு கொடுக்கற அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இப்ப 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா, சீஃப் மினிஸ்டர் ரோஸ்கார் யோஜனால, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஜென்ரலா ஒரு பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு நிறைய ஃபண்டிங் கொடுத்துருக்காரு. ஜென்ரலா என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க தான் அவருக்கு நிறைய ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்கன்னு தோணுது. லாலு கட்சி எந்த வகையில இந்த தேர்தலை கொஞ்சம் தவற விட்டுதா நீங்க நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய கட்சிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசுல இருக்குது. இப்போ மற்ற காஸ்ட்லாம் கன்சாலிடேட் பண்ணி அவங்கள தோக்கடிக்க முடியுங்கிறது ப்ரூவ் ஆயிருக்குது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 15% கீழே இருக்கிற யாதவுக்கு 30% மேல அவர் சீட்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படின்னா மற்ற ஓபிசி அப்புறம் இபிசி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் காஸ்டுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம போயிடும், அல்லது அவங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி எழுங்கிற எண்ணத்துல மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தோணுது. ராகுல் காந்தி இந்த தேர்தலில் அவருடைய தாக்கம் அதிக அளவுல பிரதிபலிக்கலையா? இல்ல 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 மக்களுக்கு அது ரொம்ப உதவிய, அது அவருடைய கேம்பெயின் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல. ஏன்னா அது இன்னும் ஒரு அப்பர் காஸ்ட் பார்ட்டியா பாக்குறாங்க. ஆனா அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் ஒரு அரௌண்ட் 10% ஓட்ஸ் இருக்கு, அது எல்லாமே பிஜேபி கையெடுத்துட்டாங்க. காங்கிரஸ்க்கு அதிக சீட்டு கொடுத்துருக்க வேணாம். அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் போன முறையே கம்மியா இருந்தது, அவங்களுக்கு இந்த முறையும் அதிக சீட் கொடுத்தது சரியில்லைன்னு தோணுது. ஆர்ஜேடி கொஞ்சம் குறைவான சீட்டு கொடுத்துருக்கலாம் காங்கிரஸ். பிரசாந்த் கிஷோர் குறிப்பா சிலருடைய வாக்குகளை பிரிச்சிருக்க கூடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை யாரை அஃபெக்ட் பண்ணிருக்காருங்கிறது இனிமேதான் பார்க்கணும்.